கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்தின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதான திருமறை வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 120 அதிகாரம் முதல் வசனம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நெருக்கங்கள் வருகிறது. பல விதங்களில் நெருக்கங்கள், குடும்பத்தில் நெருக்கங்கள், பண பிரச்சனை நிமித்தமாக நெருக்கங்கள், தொழிலில் நெருக்கங்கள், கையிட்டு செய்கிற பிரயாசங்கள், வேலை செய்கிற இடங்களிலே நெருக்கங்கள், இப்படி எத்தனையோ சூழ்நிலைகள் மாறி மாறி செயல்படுகிறபடியினாலே எத்தனையோ விதங்களில் ஒரு மனிதனுக்கு நெருக்கங்கள் ஏற்படுகிறது. நெருக்கங்கள் ஏற்படும் பொழுது நம்முடைய மனம் யாரை கூப்பிடுறது, யாரிடம் சொல்லுவது என்று தவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய வேதம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரர் மூலமாக இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதக்காரர்களுக்கு ஒரு நெருக்கம். அவர்கள் நெருக்கப்படுகிற பொழுது, அவர்கள் கண்ணீர் வடிக்கும் போது, உபத்திரவங்கள் பாதையிலே கடந்து வரும் பொழுது அவர்கள் செய்த ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நம் முற்பிதாக்கள், தேவதாசர்கள், அவருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுதும், பாடுகள் உபத்திரவங்கள் வரும் பொழுதும் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன என்று இந்த இடத்துல குறிப்பிடுகிறது, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்பதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நான் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்பதாக. இந்த வார்த்தை எப்படி அவர்கள் சொல்ல முடிகிறது? சங்கீதம் 50:15 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவாதி தேவன் சொன்னார். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று தேவாதி தேவன் சொல்லி வைத்து போனார். ஆகவேதான் அதை பின்பற்றி வந்த தேவதாசர்கள் நெருக்கங்கள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அவர்களை விடுதலையாக்கினார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? எந்த மனிதனிடத்திலும் போகாதீர்கள். நெருக்கங்கள் வரும் பொழுது எந்த மனிதனும் நமக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது, மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது, செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது நீங்கள் கூப்பிடும் பொழுது அநேகர் கேட்பார்கள். ஆனால் நீங்கள் நெருக்கப்படும் பொழுது ஒருவரும் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நெருக்கப்படும் பொழுது செவி கொடுக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் கடந்து செல்வீர்களானால் தேவாதி தேவனாகிய கர்த்தரை, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். அவர் இறங்கி வருவார். அவர் செவி கொடுத்து உங்களை விடுதலையாக்குவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி அவர் செவி கொடுத்து நம்மை நெருக்கங்களில் இருந்து நீங்களாக்க நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிறோம். அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய கூப்பிடுதலை கேட்டு கூப்பிடுதலுக்கு இறங்கி அவர்களை விடுதலையாக்கி அருளும், அவர்களை ஆசீர்வதித்தருளும், அவர்களை மேன்மைப்படுத்தி அருளும். அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் ஒருவர் மாத்திரம் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை விடுதலையாக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.